வெல்கம் டு வாங்க கற்கலாம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, மெட்ரிக் ஸ்பேசஸில் உள்ள தொடர்ச்சியான சம்ஸில் இன்றைக்கி கடைசி பாட்டு பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 சம்ஸ் நடத்தியிருக்கேன். ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுருந்து தான் நடத்தியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் மை வாட்சிங் மை வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மொதல் சம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சம்ம ரீட் பண்ணுறேன், அதுக்கு அடுத்தது சொல்யூஷன் போகலாம். லெட் L infinity denote the set of all bounded sequence of real numbers. Let x equal to sequence of xn and y equal to sequence of yn belongs to L infinity. Define d on L infinity by d of x comma y equal to least upper bound of modulus of xn minus yn. Prove that d is a metric on L infinity. நான் ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்கேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, அதனால் நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால நான் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏதாவது முக்கியமான இடங்களை நான் இன்னொரு வாட்டி எழுதி இந்த நோட்டில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பவுண்டட் சீக்வன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு செட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். பவுண்டட் சீக்வன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு செட்டாக கன்சிடர் பண்ணி அதை எல் இன்ஃபினிட்டின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஓகே, எல்லாமே சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்குது. சீக்வன்ஸ்னாலே நம்ம எல்லா சம்லையும் பார்த்துருக்கோம். எக்ஸுங்கிறத சீக்வன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம், ஒய்ங்கிறத சீக்வன்ஸ் ஒய்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். இது ரெண்டுமே இதில் தான் இருக்குது, எல் இன்ஃபினிட்டியில் தான் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஏ எப்படி டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி லீஸ்ட் அப்பர் பவுண்டு இப்படியும் சம்லாம் கேட்கலாம், அப்படி இல்லாட்டி சுப்ரீமம் அப்படி சொல்லி கேட்கலாம். இதுக்குள்ள டெஃபினிஷன் அடுத்து சொல்கிறேன். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒய்என், அதாவது மாடலஸ் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒய்என்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து மெட்ரிக், அதாவது எல் இன்ஃபினிட்டியில் டி வந்து மெட்ரிக்னு சொல்லணும். ஓகே, லீஸ்ட் அப்பர் பவுண்டுனா ஃபஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாம். லீஸ்ட் அப்பர் பவுண்டுனா ஃபஸ்ட் ஒன் பவுண்டட் சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு அப்பர் பவுண்ட்ரி, அதாவது அப்பர் பவுண்ட்ரி இருக்கணும், லோயர் பவுண்ட்ரியும் இருக்கணும். அதாவது ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா அதில் அதிகபட்ச நம்பர்னு ஒன்று இருக்கணும், குறைந்தபட்ச நம்பர்னு ஒன்று இருக்கணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதை பவுண்டட் சீக்வன்ஸ் சொல்லுவோம். இப்போ லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இதில் அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அந்த அப்பர் பவுண்டை மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒரு இதான் அப்பர் பவுண்டுன்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதில் ஒரு பாயிண்ட் எடுக்கும், அது அப்பர் பவுண்டாக இருக்குது அப்படின்னா அதை விட அதிகமான எந்த ஒரு பாயிண்ட்டும் அதுக்கு அப்பர் பவுண்டாக இருக்காது. இது வந்து நீங்கள் ரியல் அனலைசிஸில் படிச்சிருப்பீங்க. இப்போது ரியல் அனாலிசிஸ் நம்ம அந்த டாப்பிக்கில் போனால் இதை பற்றி இன்னும் நிறையா சொல்லலாம், நம்மளுக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட்டு சம்மே இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு சுப்ரீமம்னு சொல்லி இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படியும் கேட்கலாம். நம்ம நேராக இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ள டெஃபினேஷன்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே தெரியும், நம்மளுக்கு ஒரு இது மெட்ரிக்குன்னு சொல்லணும்னா 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுதாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம கிவன் எடுத்துக்கிடுது. ஃபஸ்ட்டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் கொடுத்துருக்க அந்த கிவன் டிஸ்டன்ஸை நான் எடுத்துக்கிடுதேன். அதுக்கடுத்தது இது நான் கிளியர்லி எல்யூபி ஆஃப், அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் மாட் எக்ஸ்என் மைனஸ் ஒய்என் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டேன். எப்படி அப்படின்னா, லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு சொல்லியிருக்கேன். லீஸ்ட் அப்பர் பவுண்டுனா அது கண்டிப்பாக ஒரு அதிகபட்ச வேல்யூவாக தான் இருக்கும், அந்த அதிகபட்ச வேல்யூவாக இருக்கும். இன்னொன்று எப்படி இருக்கும் பாருங்க, மாடலஸ்குள்ளே இருக்குது. மாடலஸுக்குள்ளே எந்த ஒரு நம்பர் வந்தாலுமே அது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது பாசிட்டிவாக தான் மாடலஸ் கொடுக்கும். தட் ஃபார் லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறதுனாலையும் இதில் மாடலஸ் இருக்கிறதுனாலையும் அது கண்டிப்பாக 0வாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 0 விட அதிகமாக தான் இருக்கும். இதைத்தான் நம்ம டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி கணக்கில் சொல்லியிருக்கோம். தட் ஃபார் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் greater than or equal to 0. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. இப்போ செகண்ட் கண்டிஷன் போகலாமா. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒய்என், அதாவது மாடலஸ் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒய்என் தானே சொல்லியிருக்காங்க, அது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும், லீஸ்ட் அப்பர் பவுண்டுனா இதில் உள்ள ஏதோ ஒரு, அதாவது இந்த மாதிரியான x1 மைனஸ் x2 x3 மைனஸ்
x2 மைனஸ் y2 x3 மைனஸ் y3 இந்த மாதிரியான மாடலஸ் வேல்யூவில் ஏதோ ஒன்று லீஸ்ட் அப்பர் பவுண்டாக இருக்கும், அது ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க. அது ஜீரோவாக இருக்கணும்னா இந்த மாடலஸ் வேல்யூ ஜீரோவாக இருந்தால் தான் அந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்குள்ள வேல்யூ ஜீரோவாக இருக்கும். therefore mod xn மைனஸ் ஒய்என் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ மாடலஸ்க்குள்ள வேல்யூ எனக்கு ஜீரோ வருது அப்படின்னா மாடலஸ்க்கு உள்ளே இருக்க அந்த வேல்யூ ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் இது எனக்கு வெளியே ஜீரோவாக இருக்க முடியும். therefore உள்ள வேல்யூ எனக்கு ஜீரோ. அதை கூட எழுதியிருக்கேன்னா xn மைனஸ் ஒய்என் ஜீரோவாக இருக்கும். இப்போ xn மைனஸ் ஒய்என் ஜீரோ, அப்போ இந்த ஒய்என்னா நான் அங்கோடி கொண்டு போயிருந்தேன். எங்கள் மைனஸ் ஒய்என்னாக இருக்கும்போது ஈக்குவல்ட்டுக்கு அங்கோடி போகும்போது ப்ளஸ் ஒய்என்னாக போயிடும் ஃபார் ஆல் என். இப்போ xn ஒய்என் கணக்கில் ஏற்கனவே மேலே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸனுக்கு பதிலாக எக்ஸ்னு எடுத்துக்கலாம், ஒய்எனுக்கு பதிலாக ஒய்என் எடுத்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்களா. தட்ஃபோர் நான் எக்ஸ் ஈக்குவல்ட்டு ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இது கீழேருந்து மேலே போய் பார்த்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகும். ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிட்டோம், செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் கண்டிஷன் பார்க்கலாம். தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லுவோம், ரெண்டு பாயிண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் மாறாமல் இருந்துச்சுன்னா தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துக்கிட்டேன், கிடச்சிருக்க அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க டெஃபினிஷனில் இருந்து எல்யூபி ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். தட்ஃபோர் இப்போ மாடலஸுக்குள்ளே வேல்யூவை சேஞ்ச் பண்ணி போட்டாலும் ஆன்சர் மாறாது. தட்ஃபோர் எல்யூபி ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒய்ங்கிறத நான் ஒய்என் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் போட்டுடலாம். தட்ஃபோர் தேர்ட் கண்டிஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி எடுத்தோம், நம்மளுக்கு டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு சொல்லி கிடச்சிட்டு. ஓகே, அடுத்தது இப்போ ஃபோர்த்து கண்டிஷன் பார்க்கலாம். ஃபோர்த்து கண்டிஷன் வேணும்னா எனக்கு மொத்தம் 3 எலமெண்ட் எடுத்து அதிலேருந்து நம்ம ஆன்சரை கொண்டு வருவோம். கரெக்டாக? இப்போ எனக்கு நான் ஃபோர்த்து கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். ஃபோர்த்து கண்டிஷனில் உள்ள 3 எலமெண்ட்டு எக்ஸு ஒய்இ இசட்டுன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த மூணுமே எதில் இருக்கும், கண்டிப்பாக அந்த எல் இன்ஃபினிட்டிங்கிறது அதான மொத்தமாக நம்ம செட்டுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். தட் ஃபார் எக்ஸு ஒய்இ இசட்டுன்னு சொல்லி 3 பாயிண்ட் எடுக்கேன். அந்த 3 பாயிண்ட்டுமே எனக்கு எல் இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த எல் இன்ஃபினிட்டியில் இருக்க பாயிண்டெல்லாம் நம்ம வெறும் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டு அதை சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா வெறும் எக்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். கணக்கில் மேலேயே பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸுங்கிறத சீக்வன்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஒய் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஒய்என், செட் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் சிஎன் சொல்லி எழுதிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஜெட்டுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த 2 பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் காணும். அது மூலமாக நம்ம நடுசில் ஒய்ங்கிற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து அதோட டிஸ்டன்ஸு இதை விட அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லி கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ண பார்ப்போம். இப்போ நான் எக்ஸ்என் மைனஸ் செட்டனுங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு எக்ஸனுக்கும் செட்டனுக்குங்கிற ஒரு தொலைவு தான் எனக்கு தேவைப்படுது. தட் ஃபார் எக்ஸ்என் மைனஸ் செட்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஒய்என்னை சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒன்றும் செய்யலாம். நம்ம ஏற்கனவே மேலே உள்ள முன்னாடி உள்ள சம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 4 வீடியோக்குள்ள லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஒய்என்னை சப்ராக்ட் பண்ணி ஒரு ஒய்என்னை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ அதனால் நம்மளுக்கு வேல்யூ ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இப்போது நான் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ண போகிறேன். அதாவது மாடலஸ்க்குள்ளே ஒரு ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். தட் ஃபார் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணேன் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வருமா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் ப்ளஸ் இந்த டேர்ம், அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஒய்என் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் ஒய்என் மைனஸ் ZN. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்தது லீஸ்ட் எனக்கு இந்த வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு சொல்லி கிடச்சிக்கிட்டு இப்போ நான் என்ன செய்தேன், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் போத் சைடு, டேக் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் போத் சைடு, அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் போத் சைடு எடுக்கேன். 2 சைடுமே லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுக்கேன். 2 சைடுமே லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுத்திருக்கேன். இதில் அழகாக உங்களுக்கு தெரியும் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இந்த வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஒய்என் மைனஸ் ZN. ஓகேவா? இதைத்தான் நம்ம கணக்கில் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா இசட், இதை டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இதை டி ஆஃப் ஒய் கமா இசட். தட் ஃபோர் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட். தட் ஃபோர் டி இஸ் எ மெட்ரிக் ஆன் எல் இன்ஃபினிட்டி. 4 கண்டிஷனுமே நம்மளுக்கு இது சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் இங்கே மாடலஸ் இருக்கிறதுனாலையும் லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறதுனாலையும் இது கண்டிப்பாக 0 விட அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு செகண்ட் கண்டிஷனில் மாடலஸ் 0 போட்டிருக்கோம். தட் ஃபார் மாடலஸ்க்குள்ளே உள்ளது 0வாக இருக்கும். தட் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறது வந்துட்டு தேர்ட் கண்டிஷனில் 2 பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மாடலஸ்க்குள்ள பாயிண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் நம்மளுக்கு அதே வேல்யூ தான் வரும். தட் ஃபார் தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஃபோர்த் கண்டிஷனும் அதே மாதிரி தான். ஒரு ஒய்என்னை சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம அதில் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி போத் சைடு எல்யூபி அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எடுத்து நம்மளுக்கு ஃபோர்த்து அதாவது மெட்ரிக் ஸ்பேஸில் உள்ள இன்இக்வாலிட்டியும் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. தட் ஃபார் டி இஸ் எ மெட்ரிக் ஆன் எல் இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம இதே மாதிரியே மாடல் சம் ஏற்கனவே நிறையாவே பார்த்துட்டோம்.
ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான ஒரு சம்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே மாடல் சம்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஸோ இது ஒரு ஈஸியான சம் தான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லெட் எம் கமா டி பி ஏ மெட்ரிக் ஸ்பேஸ். அதாவது எம் கமா டி அப்படிங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு அவனே கொடுத்துட்டான். அப்போது இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? டிங்கிறது மெட்ரிக் ஆன் எம் அப்படி சொல்லிடலாமா? எம் கமா டிங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா டிங்கிறது மெட்ரிக் ஆன் எம். ஓகே, கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இன்னொன்று என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டிஃபைன் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு டிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணுறாங்க. என்ன டிஸ்டன்ஸு? d1 of x, y equal to d of x, y plus 1 plus d of x, y. அப்போ இன்னொரு டிஸ்டன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எதுலேருந்து டிஃபைன் பண்ணுறோம்? அந்த டிங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த d1ங்கிற டிஸ்டன்ஸை டிங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றுமே நான் பண்ணலை. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன செய்தோம் அப்படின்னா ப்ரூவ் தேட். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரூவ் தேட் d1 இஸ் எ மெட்ரிக் ஆன் எம் சொல்லி நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? d1ங்கிறது மெட்ரிக்னு சொல்லணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டிங்கிறது மெட்ரிக்னு நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. d1ங்கிறது மெட்ரிக்னு சொல்லி நீ ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் நான் ஒரு சின்ன பார்ட் எழுதாமல் விட்டுருக்கேன். உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போய்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நான் எழுதி உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? டி இஸ் எ மெட்ரிக் ஆன் எம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? டி இஸ் எ மெட்ரிக் ஆன் எம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை எப்படி நான் எழுதுனேன் அப்படின்னா எம் கமா டி இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எம் கமா டி இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கணக்கிலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அதிலேருந்து டி இஸ் எ மெட்ரிக் ஆன் எம் சொல்லி எழுதுக்கலாமா? டி வந்து எம்மில் மெட்ரிக்காக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருக்குன்னா அது ஒரு 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 கண்டிஷன் என்னலாம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம எழுதி வச்சுக்கிடுவோமா? நம்ம இதை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களே இதை மெட்ரிக் ஸ்பேஸ்னு கொடுத்துட்டாங்க. அதனால இந்த 4 கண்டிஷனை அது கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் இதை எழுதி வச்சுக்கிட்டேன். என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணியிருக்கோம்? டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு 2 பாயிண்ட் எடுத்தோம்னா அது கண்டிப்பாக 0 விட அதிகமாக தான் இருந்திருக்கும். செகண்ட் ஒன், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது 0வாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருந்திருக்கும். தேர்ட் பாயிண்ட், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸும் ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், டி ஆஃப் எக்ஸ் கமா ஜெட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா ஜெட்டுன்னு சொல்லி இருந்திருக்கும். ஓகேவா? ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் பிலாங்ஸ் டு எம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஓகே, இதானே இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல இருந்து நான் கிவனில் இருந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அந்த ஸ்டெப் நான் நோட் பண்ணலை. தேவைங்கிறவங்க மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு நல்லா புரியுது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சம்க்கு போயிடலாம். கிவன் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, கிவன் அப்படிங்கிறத நான் எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எம் கமா டி இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ், டி இஸ் அ மெட்ரிக் ஆன் எம். ஓகேவா? இப்போது இதிலேருந்து நான் 4 கண்டிஷன் கொண்டு வந்து எழுதிக்கிட்டேன். என்னதெல்லாம் எழுதியிருக்கேன்? ஃபஸ்ட்டு அது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். டிஸ்டன்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா அந்த 2 பாயிண்ட்டும் ஒன்று ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது டிஸ்டன்ஸில் 2 பாயிண்ட் இன்டர்சேஞ்சிங் பண்ணி போட்டாலும் அந்த டிஸ்டன்ஸ் மாறாது, ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கடுத்தது டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட். இந்த 4 கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்கும். அதனால இந்த 4 இதையும் நான் ஃபஸ்ட்டே எழுதி வச்சுக்கிட்டேன். இதை ஏன் எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கணக்கு பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இதை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ள சொல்யூஷனுக்கு போகலாம். ஓகே, கிவன் எழுதணும்னா எழுதிக்கோங்க. இது எழுதுனா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகே, இப்போ பாருங்கள். நான் இப்போ எனக்கு கிவன் சொல்லி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? d1ங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் ஃபார் d1ங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த d1ங்கிற ஃபங்க்ஷனை எழுதிக்கிட்டேன். அதுக்கடுத்தது இப்போ நம்ம நேராகவே என்ன போட்டுடலாம்? d1 இங்கே பாருங்கள், d1 of x, y greater than or equal to 0ன்னு போட்டுடலாம். ஃபார் ஆல் x, y belongs to m. எப்படி அப்படின்னா பை 1ன்னு போட்டிருக்கேன்னா அந்த 1 வேறு ஒன்றும் இல்லை. இந்த இருக்கு பாருங்கள், இதான் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0 விட அதிகமாக தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கு. அப்போ இது 0 விட அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இதுவும் 0 விட அதிகமாக இருக்கும். அப்போ மேலே ஒரு பாசிட்டிவ் நம்பர், கீழே 1 ப்ளஸ் சம்திங் ஒரு பாசிட்டிவ் நம்பர், மேலேயும் ஒரு பாசிட்டிவ் நம்பர், கீழேயும் ஒரு பாசிட்டிவ் நம்பர். தேட் ஃபார் பாசிட்டிவ் நம்பரால் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடியதும் ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். தேட் ஃபார் அது 0 விட அதிகமாக தான் இருக்கும். 0வாகவும் இருக்கலாம், 0 விட அதிகமாக தான் இருக்கும். தேட் ஃபோர் நான் இந்த கண்டிஷனில் இருந்தால் கொண்டு வந்திருக்கேன். எந்த கண்டிஷன் தெரியுதா? இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருந்து தான் நான் கொண்டு வந்திருக்கேன்.
தட் ஃபார் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோவா. இப்போ மேலே உள்ளது ஒரு பாசிட்டிவ், கீழே உள்ளது ஜீரோ விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். தட் ஃபார் இது பை இது இப்போ ஜீரோன்னு எடுத்துக்கோங்களேன், மேலே ஜீரோ வரும், இங்கே 1 + 0 வரும். தட் ஃபார் 0/1 = 0. அப்போது எனக்கு ஜீரோவாகவும் இருக்கலாம். ஜீரோ விட அதிகமாக எடுத்துக்கோங்க, இது மேலே ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரும், இங்கே ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரும். இப்போ இங்கே 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 3 வரும். 2/3ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். தட் ஃபார் ஃப்ரம் 1லேருந்து இந்த d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் புரிஞ்சுட்டு இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாமா. d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0 கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி டிஃபைன் பண்ண சொன்னாங்க, d ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை 1 + d ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சொன்னாங்களா. ஸோ நான் அதை எழுதிக்கிட்டேன். இப்போ d ஆஃப் எக்ஸ் கமா, அதாவது இது அங்கோடைய கிராஸ் மல்டிபிளில் கொண்டு போயிருங்க. இங்கே உள்ள கீழே இருக்கிறது இங்கே போகும்போது மல்டிபிளில் போய் 0 இன்ட்டு இந்த டேம் ஈக்குவல் டு 0னே வந்துடும். தட் ஃபார் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நம்மளுக்கு பை 2 படி, அதாவது இதில் பாருங்கள் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லியிருக்காங்களா. தட் ஃபார் இந்த கண்டிஷன் படி நான் இதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி நேரடியாக போட்டேன். எதுபடி போட்டிருக்கேன்னு தெரியுதா, பை 2 நீங்கள் எழுதிக்கோங்க, பை 2ன்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பை 2, அதாவது நம்ம இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் பார்த்த இந்த ரெண்டாவது கண்டிஷன் படி எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி வந்துட்டு. ஓகே, இப்போ அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்க்கலாமா. தேர்ட் ஒன் என்ன சொல்லுவோம், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது எடுத்துக்கிட்டேன், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எடுத்துக்கிட்டேன். தட் ஃபார் இப்போ டி ஆஃப் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை 1 + d ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லியிருக்கோமா. தட் ஃபார் டி ஆஃப் ஒய் கமா, இதை எப்படி எழுதிக்கலாம், இதை வந்து டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கான். இப்போ அதே மாதிரி தான் இதில் உள்ள தேர்ட் கண்டிஷனை பாருங்கள், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்களா. அதெல்லாம் கிவனில் எனக்கு இருக்குது. தட் ஃபார் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்க எடுத்து வேண்டிய இதெல்லாம் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸு போட்டுக்கிடலாம். தட் ஃபார் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் பை 1 + d ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஏன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் போடலான்ட்டு நம்மளுக்கு கிவனில் இருக்குது. ஸோ நான் மாற்றி போட்டிருக்கேன். மாற்றி போட்ட பிறகு d1 ஆஃப் இது எக்ஸ் கமா ஒய்யா, இது அதே மாதிரி ரெண்டு டேமும் ரீப்ளேஸ் ஆகியிருக்கா, அதாவது இன்டர்சேஞ்சிங் ஆகியிருக்கா. தட் ஃபார் இந்த d1 ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். தட் ஃபார் d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு d1 ஆஃப் ஒய் கமா எக்ஸு. செகண்ட் ஒன்றும் எனக்கு ப்ரூஃப், தேர்ட் ஒன்று எனக்கு ப்ரூஃப் ஆகிட்டு. இப்போ நம்ம எப்பவும் பண்ணுற மெத்தட் தான், இப்போ நம்ம எப்பவும் பண்ணுற மெத்தடில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து நோட்டில் அந்த மெத்தட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இது புரிஞ்சாலும் ஓகே, அப்படி இல்லாட்டி நான் இன்னும் சிம்பிளாக நானும் சொல்லித்தரேன். ஓகேவா, d1 ஆஃப் எக்ஸ் கமா d1 ஆஃப் எக்ஸ் கமா இசட் ஈக்குவல் டு d1 ஆஃப் எக்ஸ் கமா இசட்டுங்கிறத எப்படி எழுதிக்கலாம், டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் பை 1 + d ஆஃப் எக்ஸ் கமா இசட்டுன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, இந்த செகண்டுங்கிறத இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எடுக்க வேண்டாம், இந்த செகண்ட் ஈக்குவேஷனுங்கிறத நீங்கள் எடுக்க வேண்டாம், இதை விட்டுருங்க. நான் நேரடியாகவே உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். இதை விட்டுருங்க. அதுக்கடுத்து இதிலேருந்தே நம்ம நேராக பார்ப்போம், நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் பை டி 1 + d ஆஃப் எக்ஸ் கமா, இங்கே d1 டி ஆஃப் எக்ஸ் கமா இசட், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. இப்போ நான் இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியின் எம் கமா டி, அதாவது எம் கமா டியில் உள்ள ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியிலேருந்து எனக்கு என்ன வரும், d of x, z less than or equal to d of x, y plus d of y, zங்கிறதுமா. இது வந்து எனக்கு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியிலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் இதை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ தான் எழுதியிருக்கேன். ஏன்னா டிங்கிறது மெட்ரிக்கு. ஸோ எனக்கு அதில் உள்ள ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை அப்படியே எழுதி வச்சிருக்கேன். d of x, z less than or equal to d of x, y plus d of y, zன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டெப் வேண்டாம், இந்த ஸ்டெப்பை யாரும் பார்க்காதீங்க, இந்த ஸ்டெப்பு வேண்டாம். ஓகேவா? ஓகே, இப்போது நான் ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணுறதுனால எனக்கு வேல்யூ எதுவும் மாறாது. தட் ஃபார் இங்கே ஒரு 1 ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு 1 ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெண்டு பக்கமும் நான் ரெசிப்ரோக்கல் எடுக்க போகிறேன். ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுத்துகிட்டு இருக்கேன். ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போது எனக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா, ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போதும் நெகட்டிவ் எடுக்கும் போதும் நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் ஆகும், இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். தட் ஃபார் நான் ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுனால தலைகீழி எடுக்கிறதுனால எனக்கு இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறி இருக்கு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரு -1ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிட போகிறேன். மைனஸால் மல்டிபிள் பண்ணுறேன். இங்கே ஒரு மைனஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு மைனஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். தட் ஃபார் எனக்கு திரும்படியும் இப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். நல்லா கேட்டுக்கோங்க, ரெசிப்ரோக்கல் எடுக்கும் போதும்
மைனஸால் மல்டிபிள் பண்ணும் போதும் நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். தட் ஃபோர் எனக்கு இங்கே எப்படி இன்இக்வாலிட்டி இங்கேருந்து அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவட்லேருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறுனுச்சு. இப்போ நான் மைனஸ் எடுத்துருக்கிறதுனால எனக்கு இதில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டில் இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டாக மாறி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமும் ஒரு ஒன்றை ஆட் பண்ணிக்கிடுதேன். தட் ஃபோர் இங்கே ஒரு ஒன் ஆட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஒன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் ஒன்றை ஆட் பண்ணுறதுனால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆக சான்ஸே இல்லை. ஓகே, இப்போ ரெண்டு பக்கமும் எல்சிஎம் எடுத்துடலாமா? ரெண்டு பக்கமும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இந்த 1 + d of x, yங்கிறது அப்படியே இருக்கும். இது இந்த சைடு மேலே போகும், -1 இருக்குமா? இப்போ இந்த ஒன்றும் இந்த -1 இப்படி கேன்சல் ஆயிருமா? கான்செப்ட் புரியுதா? இந்த அங்கே பாருங்கள், இதில் ரெசிப்ரோக்கல் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். ரெசிப்ரோக்கல் எடுக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது என்ன இருக்குது நம்மளுக்கு 1 - 1/1 + d of x, z இருந்துச்சா? இதுக்கு நான் ரெசிப்ரோக்கல் அதாவது என்ன எடுக்கேன்னா எல்சிஎம் எடுக்கேன். எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே 1 + d of x, z இருக்கும். இங்கே அதேமாரி 1 + d of x, z -1 இருக்குமா? இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அதுமாரி இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் என்ன இருக்குது? 1/1 + d of x, y + d of y, zன்னு இருந்துச்சா? இதானே நம்மளுக்கு இருந்துச்சு. இந்த இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். இதானே நம்மளுக்கு அதில் இருந்துச்சு. இதான் இருந்துச்சு. நான் அதை இதுக்கு அடுத்து உள்ள ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் நான் எழுதிக்கிடுது, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கும் அதேமாரி ரெசிப்ரோக்கல், இதுக்கும் அதேமாரி எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1 + d of x, y + d of y, z வருமா? அப்போ இங்கே உள்ளது மேலே போயிருமா? 1 + d of x, y + d of y, z -1. எல்சிஎம் எடுத்திருக்கேன். இந்த ஒன்றும் இந்த -1 கேன்சல் ஆயிரும், இந்த ஒன்றும் இந்த -1 கேன்சல் ஆகிருது. இந்த ஒன்று இந்த -1 கேன்சல், இந்த ஒன்று இந்த -1 கேன்சல். தட் ஃபோர் இந்த டேம் பை இது. நெக்ஸ்ட் ஸ்டெப்லங்க எழுதிருப்பேன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ என்ன வந்துடுது எனக்கு? இந்த அதாவது எனக்கு இப்படி கிடைக்கி d of x, z by 1 + d of x, zன்னு கிடைக்கா? இதைத்தான் நம்ம ஈக்குவேஷன், இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? d1 of x, zன்னு சொல்லுவோமா? அதைத்தான் நான் இதில் எழுதியிருக்கேன். இதைத்தான் நான் d1 of x, zன்னு எழுதியிருக்கேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பை நான் முன்னக்கூட்டியே எழுதி இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். வேறு ஒன்றும் பண்ணலை. இந்த ஸ்டெப்பை நான் அந்த நோட்லேயே முன்னக்கூட்டியே எழுதி இப்படி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இதுக்கு நான் அதை அப்ளை சொன்னோம்னா அதாவது எல்சிஎம் எடுத்திருக்கேன். இந்த 1 -1 கேன்சல் ஆகி எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிட்டா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அதாவது இப்போ 2 + 3/5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? 2/5 + 3/5ன்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி தான் இதில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த d of x கீழே உள்ள இந்த பகுதி வந்து இந்த தொகுதிக்கும் உண்டு, இந்த தொகுதிக்கும் உண்டு. இந்த டேமுக்கும் இந்த கீழே உள்ள டேம் உண்டு, இந்த டேமுக்கும் இந்த கீழே உள்ள டேம் உண்டு. தட் ஃபோர் இப்போ என்ன செஞ்சிடலாம்? d of x, y பை கீழே உள்ள இந்த ஹோல் டேம் ப்ளஸ் d of y, z பை இந்த கீழே உள்ள ஹோல் டேம். இதுக்கு முந்தின சம்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கீழே உள்ள ஒரு டேமை எடுத்துட்டோம் அப்படின்னா அது இந்த டேமை விட இது பெருசாக தான் இருக்கும். இதாவது பார்ட் 3 வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 4 and 3 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் நல்லா க்ளீனாகவே கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி அதில் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இதில் இருந்து கீழே உள்ள ஒரு டேமை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இதை விட இது எனக்கு அதிகமாக தான் இருக்கும். தட் ஃபார் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதில் நான் இந்த y, zங்கிறத தூர எடுத்துருந்தேன். இதில் x, yங்கிறத தூர எடுத்துருந்தேன். தட் ஃபார் எனக்கு ஸ்டெப் இந்த மாதிரி மாறிடுது. இப்போ இது எனக்கு d1 of x, zன்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஃபார்ம் தான் எனக்கு எப்படி d1 of x, y. இந்த ஃபார்மை எப்படி மென்ஷன் பண்ணலாம்? d1 of y, zன்னு சொல்லலாம். தட் ஃபார் இது d1 வச்சு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இன் m. தட் ஃபார் d1 இஸ் அ மெட்ரிக் ஆன் m. இன்னொரு வாட்டி இந்த செம்மை ரீகால் பண்ணிடலாமா? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நான் எழுதிக்கிடுதேன். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் d1 of x, y ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிடுதேன். இன்னொன்று நம்மளுக்கு என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிங்கிறது m, d இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. m, dங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்கிறதுனால அது மொத்தம் 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். அந்த 4 கண்டிஷன்ஸ் எழுதிக்கிட்டேன். அந்த 4 கண்டிஷன்ஸை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கண்டிஷனை இதில் உள்ள ஃபஸ்ட்டு கண்டிஷனை யூஸ் பண்ணால் இதில் உள்ள ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இதில் உள்ள செகண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ணால் இதில் உள்ள செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் உள்ள தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணால் இதில் உள்ள தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதில் உள்ள ஃபோர்த்து கண்டிஷனை எடுத்து நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஃபோர்த்து கண்டிஷனை மட்டும் அப்படியே எடுத்திருக்கேன். ஃபோர்த்து கண்டிஷனை எடுத்து அது கூட 1 ஆட் பண்ணேன். அதுக்கடுத்தது ரெசிப்ரோக்கல் எடுத்தேன். அதுக்கடுத்தது -ஆல் மல்டிபிள் பண்ணேன். திரும்பியும் 1 ஆட் பண்ணேன். அதுக்கடுத்தது எல்சிஎம் எடுத்தேன். தேவையான டைமை கழித்தேன். இப்போ எனக்கு ஒரு d1 வச்சு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி வந்துட்டு. தட் ஃபோர் d1 இஸ் அ மெட்ரிக் ஆன் m.
ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால உங்களுக்கு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சம்மும் போயிடலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டு சம், அதாவது மெட்ரிக் ஸ்பேஸில் உள்ள கடைசி சம் பார்க்க போகிறோம். மெட்ரிக் ஸ்பேஸில் உள்ள கடைசி சம். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, சம் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்கு? லெட் எம் கமா டி பி எ மெட்ரிக் ஸ்பேஸ். அதாவது எம் கமா டிங்கிறது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் தான் இருக்கும். போன சம் மாதிரியே தான் என்ன சொல்லிட்டாங்க? டிங்கிறது மெட்ரிக் ஆன் எம். எம் கமா டி இஸ் அ மெட்ரிக் ஸ்பேஸ்னா டி இஸ் அ மெட்ரிக் ஆன் எம். பார்ட் 1 வீடியோவில் இதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஃபைன் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 1 ப்ளஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். மினிமம் ஆஃப் 1 comma d of x plus x comma y. Prove that d1 is a metric on m. இப்போ dங்கிறத அவங்க மெட்ரிக் ஆன் m சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? d1ங்கிறது மெட்ரிக் ஆன் m சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூஃப் பண்ணலாமா? இதுவும் போன சம் மாதிரியே தான் நம்ம எடுக்க போகிறோம், வேறு ஒரு சேஞ்சும் பண்ணலை. போன சம் மாதிரியே தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். எப்படி எழுதுறேங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. போன சம் மாதிரியே தானே கொடுத்துருக்காங்க. அப்போ m comma d is a metric space on m சொல்லிடலாமா? m comma d is a metric space. Therefore d is a metric on m சொல்லிடலாமா? ஓகே, இது போன சம் மாதிரியே இந்த 4 கண்டிஷனும் இருக்குமா? இந்த கீழே உள்ளதை பார்க்க வேண்டாம். அதாவது இதை மட்டும் நல்லா பாருங்கள். போன சம் மாதிரியே எனக்கு இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? போன சம் மாதிரியே இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகும். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இருந்துச்சுன்னா இந்த 4 கண்டிஷனும் அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ தான் சம் பார்த்தோம். ஸோ திருப்பி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம். இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும். ஸோ இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுங்கிறத வச்சு நம்ம இப்போ கணக்கை முடிச்சிடலாம். ஓகேவா? d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? மினிமம் ஆஃப் 1 கமா இந்த டிஸ்டன்ஸு. அப்போ d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது கிவன் ஃபங்க்ஷனில் இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் நேரடியாகவே சொல்லிடுவேன். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மெட்ரிக்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? டிங்கிறது மெட்ரிக். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0 விட அதிகமாக தான் இருக்கும். அப்போ d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0 விட அதிகமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறேன் பாருங்கள். இதில் மினிமம் வேல்யூ ஆஃப் இந்த 2 வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க. இது 1, இது மினிமம் வேல்யூனா இது எதை விட கண்டிப்பாக இது 0 விட அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது ஒன்று 1 இருக்கும், அப்படி இல்லாட்டி 0 விட அதிகமாக இருக்கும், அப்படி தானே? அதை மொத்தமாக இந்த ஒரே நோட்டேஷனில் 0 விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிடலாமா? மினிமம் ஆஃப் 1 அல்லது 1 இதாக இருக்கணும். இதுக்குள்ள வேல்யூ 1, இந்த 1ங்கிறது ஆன்சராக இருக்கணும். இல்லாட்டி இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கா, இதான் இருக்கணும். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்ன நினச்சிருக்கோம்? 0வாகவும் 0 விட அதிகமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மினிமம் வேல்யூ எதாக மட்டும்தான் இருக்கும்? 0வாகவும் 0 விட அதிகமாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர 0 விட கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லை. therefore d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிட்டு. ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். இப்போ d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை 0ன்னு சொல்லி எடுப்போம். d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை 0ன்னு எடுத்திருக்கேன். இது d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? மினிமம் ஆஃப் 1 கமா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 0. இப்போது நான் இதில் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, மினிமம் ஆஃப் 1 அப்படி இல்லாட்டி இது இந்த ரெண்டுக்குள்ளே மினிமம் எடுத்தோன்னா அது 0வாக இருக்கணுமா? மினிமம் ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 தான். 1ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு மினிமம் எடுக்க முடியாது. therefore டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் 0வாக இருந்து ஆகணும். ரெண்டு இதுக்கு மினிமம் எடுக்க சொல்லியிருக்காங்க. மினிமம் எடுத்தால் அது 0வாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது தான் கண்டிப்பாக மினிமம் வேல்யூவாக இருந்திருக்கணும். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் 0வாக இருந்திருக்கணும். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் 0வாக இருந்தால் டி அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இதானே நம்ம செகண்ட் கண்டிஷனில் பார்த்தோம். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அவ்வளோதான், புரிஞ்சுட்டா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறத எடுத்துக்கிட்டேன். d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறத எடுத்துக்கிட்டேன்னா d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் ஆஃப் 1 கமா டி ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு வருமா? இதை டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக இதில் உள்ள அந்த திருப்பி எந்த கண்டிஷனையும் யூஸ் பண்ணுதேன், தேர்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் போட்டுக்கலாம். therefore டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் நான் போட்டுக்கிட்டேன். டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் போட்டதுனால இது d1 ஆஃப் ஒய் கமா எக்ஸ்ன்னு சொல்லி மாறிடும். therefore தேர்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. ஃபோர்த்து கண்டிஷன் போகலாமா? ஃபோர்த்து கண்டிஷன் போன வாட்டி மாதிரியே தான் எடுக்க போகிறோம். 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதாவது எம்ங்கிறதுல 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஒன்று எக்ஸு, ஒன்று ஒய், ஒன்று செட்டு. 3 பாயிண்ட்டையும் நான் எம்ங்கிறதுல எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? d1 ஆஃப் எக்ஸ் கமா இசட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? மினிமம் ஆஃப் 1 கமா டி ஆஃப் எக்ஸ் கமா செட்டுன்னு எழுதுவோமா? நான் இது கண்டிப்பாக 1 விட குறைவாக தான் இருக்குன்னு சொல்ல போகிறேன்.
எப்படின்னு பாருங்கள், இது 1 மினிமம் தான் நம்மளுக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. மினிமமாக இருக்கணும்னா இதில் ஏற்கனவே ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது 1. தட் ஃபார் அப்போ 1 விட கண்டிப்பாக குறையா தான் இருக்கணும். 1 இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 1 விட குறையா தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மினிமம் வேல்யூ தானே தேவை. மினிமம் வேல்யூ தேவைங்கிறதுனால 1 இருக்கும், அப்படி இல்லாட்டி 1 விட குறையா இருக்கும். இது இப்படி புரிஞ்சுட்டா, மினிமம்ங்கிறதுனால 1 அல்லது 1 விட அதிகமாக இருக்கும். இதுவே மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லி 1 போட்டிருக்கலாம். இங்கே மினிமம் இருக்கிறதுனால 1 விட குறைவாக தான் இருக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். தட் ஃபார் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட்டுங்கிறது 1 அல்லது 1 விட குறைவாக தான் இருக்கும். ஓகே, இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். ஏன்னு புரியுதா? ஏன்னா மினிமம் எடுக்கும் போது 1 இருக்கணும், இல்லாட்டி இந்த டேமாக இருக்கணும். இப்போ எனக்கு 1ன்னு ஒரு இது ஏற்கனவே தெரியுது. அப்போ 1 விட குறைவாக தான் இருக்க முடியும். 1ஆவும் இருக்கலாம். ஒருவேளை இது பெரிய டேமாக இருந்துச்சுன்னா மினிமம் 1 இருக்கும், இது சின்ன டேமாக இருந்துச்சுன்னா அந்த டேமாக இருக்கும். அதைத்தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 அல்லது 1 விட குறைவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம கிளைம் பண்ண வேண்டியது என்னது, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி எப்படி இதானே இப்படி தானே நமக்கு வரணும். d1 of x, z less than or equal to d1 of x, y plus d1 of y, z சொல்லி எழுதி x, y plus d1 of y, z சொல்லி எழுதிக்கிட்டேன். இதான் நம்ம கிளைம் பண்ணக்கூடிய அந்த ரிசல்ட்டு. ஓகேவா? இப்போ நான் கேஸ் 2ஆக பிரிக்கேன். ஓகே, இதில் ஏன் கேஸ் 2ஆக பிரிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 less than or equal to 1. அப்போ 1 எப்படி இருக்கலாம், 1ஆவும் இருக்கலாம், அந்த மினிமம் எடுக்கிறது 1ஆவும் இருக்கலாம், இன்னொன்று லெஸ் தெனாகவும் இருக்கலாம், 1ஆவும் இருக்கலாம், லெஸ் தெனாகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 இருக்க மாதிரி வச்சுக்கிடுவோமா? இப்போ 1 இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை கிளைம் பண்ண போகிறோம், இந்த இருக்கு பாருங்கள், இதான் கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணக்கூடியதில் இது வந்து எனக்கு 1 இருக்கணும் அப்படின்னா 1 இது மட்டும் 1 இருக்கணும், இல்லை இது மட்டும் 1 இருக்கணும். கரெக்டாக? இது எனக்கு 1 இருக்கணும்னா 1 இது 1 இருக்கணும், இல்லை இது 1 இருக்கணும். ரெண்டில் ஏதாட்டி 1 கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். அப்போ கேஸ் 1 என்ன எடுத்துக்கிட்டேன், 1 d1 of x, y எனக்கு 1 இருக்குது, அப்படி அல்லது ஆர்னு கொடுத்துருக்கேன், ஆண்டு கொடுக்கல, நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 இது 1 இருக்கணும், அப்படி இல்லாட்டி இது 1 இருக்கணும். தட் ஃபார் இதான் கேஸ் 1 எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 1 இருக்கும், இன்னொன்று 1 இருக்கலாம், எதாக இருக்கலாம், இல்லை இது 1 இருக்கும், இது எதானாலும் இருக்கலாம். தட் ஃபார் ரெண்டையும் ஆட் பண்ணும் போது கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணும் போது எனக்கு எப்படி இருக்கும், 1 விட அதிகமாக தான் இருக்கும். இது 1 இருக்குது அப்படின்னா இது வேறு ஏதோ டேமாக இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 அல்லது 1 விட அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். தட் ஃபார் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதை நான் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். இப்போ ஈக்குவேஷன் 1ல் நம்ம ஏற்கனவே என்ன எழுதி வச்சுருக்கோம், ஈக்குவேஷன் 1ங்கிறது எது, d1 of x, zங்கிறது 1 விட குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. 1ங்கிறது எதை விட அதிகமாக இருக்கும், 1ங்கிறது d1 of x, y d1 plus d1, y, z விட குறைவாக இருக்கும். நல்லா பாருங்கள், d1 of x, z விட d1 of x, z விட d1 of x, z விட 1 அதிகம், அந்த 1 விட இது அதிகம். இப்போ நான் இப்படி எடுத்துக்கிட்டேன், 2 விட 3 அதிகம், 3 விட 5 அதிகம், 2 விட 3 அதிகம், 3 விட 5 அதிகம் எழுதுனா 2 விட 5 அதிகம்னு எழுதிடலாமா? கரெக்டாக? இது அதே மாதிரி தான் இப்போ இங்கே பண்ண போகிறேன். என்ன பண்ணியிருக்கோம், d of x, z விட 1 அதிகம், அந்த 1 விட இந்த டேம் அதிகம் அப்படின்னா நம்ம நேரடியாக அப்போ நான் சொன்னோம்னா இந்த மெத்தட் மாதிரி நான் இப்போ சொன்னேன்னா இதே மாதிரி இப்படி போட்டுடலாம். அதாவது d1 of x, z less than or equal to d1 of x, y plus d1 of y, z. ஸோ கேஸ் 1ல் எனக்கு ப்ரூஃப் ஆகிட்டு. இப்போ கேஸ் 2 என்ன எடுக்கணும், லெஸ் தென் 1ன்னு எடுக்கணும். கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தானே கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ஈக்குவல் டு 1 வச்சு பண்ணிட்டேன், இப்போ லெஸ் தென் 1 வச்சு பண்ணணும். தட் ஃபார் d1 of x, y less than 1 and d1 of y, z less than 1 ரெண்டுமே 1 விட குறைவாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இதில் ரெண்டில் இதாட்டி 1 தான் 1 விட குறைவாக 1ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இதில் ரெண்டுமே 1 விட குறைவாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே 1 விட குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டையுமே நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ரெண்டையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஏற்கனவே ஃபார்முலா வச்சுருக்கோமா, கணக்கில் கொடுத்துருக்கானா டெஃபினிஷனில். தட் ஃபார் அதுக்கு மினிமம் ஆஃப் 1, இங்கே x, y இருக்கிறதுனால இங்கே d of x, y, இங்கே அதே மாதிரி d of y, z மினிமம் ஆஃப் 1, d of y, zன்னு சொல்லி எழுதிக்கிட்டு. இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் ஆஃப் x, yங்கிறது 1 விட குறைவாக தான் இருக்கணுங்காங்க. அப்போ அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் x, y வந்து 1 விட குறைவாக தான் இருக்கணுங்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் 1 விட குறைவாக தான் இருக்கணுங்காங்க. இதுக்கு நம்ம 2 பாயிண்ட்டுக்கு மினிமம் எடுத்தால் அப்போ 1 விட குறைவாக இருக்கணுங்கிறதுனால 1 கண்டிப்பாக இருக்காது. அப்போ இதுக்குள்ள ஆன்சர் d of x, y, இதுக்குள்ள ஆன்சர் d of y, z. புரிஞ்சுட்டா? 1 விட குறைவாக இருக்கணும்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த 1 கண்டிப்பாக இருக்காது. அப்போ d of x, y மட்டும்தான் இதில் வரும். d of y, z எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு d of x, zன்னு சொல்லி தெரியும். எப்படி தெரியும்,
நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு இதில் எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள், டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட்டு. தட் ஃபார் அதிலிருந்து நான் இதை டி ஆஃப் எக்ஸ் கமா இசட்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அங்கே போட்டுக்கிட்டாச்சு. ஏன்னா நம்மளுக்கு அப்படி தான் கணக்கில் இருக்குது. டி இஸ் ஏ மெட்ரிக். ஸோ மெட்ரிக்கில் டியை வச்சு உள்ள ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா இசட்னு இருக்கா, அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், மினிமம் ஆஃப் 1 கமா டி ஆஃப் எக்ஸ் கமா இசட்னு எழுதிக்கலாமா. இந்த மினிமம்க்கு தான் நம்ம டெஃபினேஷன் எப்படி வச்சுருக்கோம், d1 ஆஃப் எக்ஸ் கமா இசட்னு வச்சுருக்கோம். தட் ஃபோர் d1 ஆஃப் எக்ஸ் கமா இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு d1 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் d1 ஆஃப் ஒய் கமா இசட். தட் ஃபோர் d1 இஸ் எ மெட்ரிக் ஆன் m. d1ங்கிறது எம்ங்கிறத பொறுத்து ஒரு மெட்ரிக்காக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம அவ்வளோ வீடியோஸும் பார்த்தாச்சு, எல்லா சம்முமே சால்வ் பண்ணி முடிச்சாச்சு மெட்ரிக்கில். ஒரு வாட்டி இந்த லாஸ்ட்டு சம் மட்டும் இன்னொரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு புரியும். மொதல் 3 இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். கடைசி ஒன்றை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. d1 ஆஃப் எக்ஸ் கமா இசட் அப்படின்னா மினிமம் ஆஃப் 1 கமா டி ஆஃப் எக்ஸ் கமா இசட்னு எழுதிக்கலாம். எதுலேருந்து எழுதியிருக்கேன்னா டெஃபினேஷன்லேருந்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல, டெஃபினேஷன்லேருந்து எழுதியிருக்கேன். நல்லா பாருங்கள். மினிமம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுதேங்க, மினிமம் ஆஃப் 2 கமா 5ன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஆஃப் 2 கமா 5 அப்படின்னா 1, இதில் மினிமம் ஆஃப் 2 கமா 5னா ஆன்சர் என்னது 2. இப்போ மினிமம் ஆஃப் 2 கமா ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று 2ஆக இருக்கும் இல்லை ஏயாக இருக்கலாம். அப்படி தானே, ஏங்கிறது என்ன நம்பர் தெரில. அப்போ ஏங்கிறது 2ஆக இருக்கக்கூடாது அப்படின்னா ஏங்கிறது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு, மினிமம் ஆஃப், ஓகே இது கூட வேண்டாம், மினிமம் ஆஃப் 2 கமா 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதில் மினிமம் 2ன்னு சொல்லிடுவோம். இப்போ மினிமம் ஆஃப் 1 கமா, எனக்கு இது வந்து அன்னோன் வேல்யூ டி ஆஃப் எக்ஸ் கமா இசட்ங்கிறது என்னன்னு தெரியாது. அப்போ ஒன்று 1ஆ இருக்கும் இல்லை 1 விட குறைவாக தான் இருக்கணும். இது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மினிமம் சொல்ல முடியாது. தட் ஃபோர் இது 1 விட குறைவாக இருக்கும்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். தட் ஃபோர் எனக்கு d1 ஆஃப் எக்ஸ் கமா இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ ஈக்குவல் டு 1ஆ இருந்துச்சு அப்படின்னா இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். லெஸ் தென் 1ஆ இருந்துச்சுன்னா எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஏன் கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துருக்கோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சம் உங்களுக்கு புரியலையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ புரியாத சம்ஸ் வேணான்னு சொல்லித்தரேன். இதோட மெட்ரிக் ஸ்பேஸ் சாப்டர் ஓவர். இதுக்கு அடுத்தது நம்ம வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கலாம். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.